நேர்ச்சை செய்த ஒரு கால்நடை, ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுப்பதாக நேர்ச்சை பண்ணியிருந்தார். அது ஏழைகளுக்கு முழுசா சதக்கா பண்ணணும். அதை அவரும் சாப்பிடக்கூடாது, அவரை சார்ந்த பணக்காரங்களும் சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் பரிகாரமாக கொடுக்குறாரோ, கஃபாராவாக கொடுக்குறாரோ, அந்த கறியை சாப்பிடக்கூடாது. இதை தவிர எல்லா இறைச்சியும் நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம் என்று அல்லாஹ் இந்த சூறால நமக்கு சொல்கிறான். அப்படி எந்த இறைச்சியை நம்ம சாப்பிட அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அதை உண்பதற்கான முக்கிய நிபந்தனை என்னன்னா, அதனுடைய இரத்தத்தை வெளியேற்ற வேண்டும். இரத்தத்தை வெளியேற்றுவது 2 நிலை இருக்குது. ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனுடைய கழுத்து நரம்புகளை அறுக்கணும். 3 நரம்புகளை அறுக்கணும். மூச்சு குழாய், உணவு குழாய், இரத்த குழாய். இந்த 3ஐயும் முழுசாக அறுத்து அதனுடைய இரத்தத்தை வெளியேற்றின பிறகு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும். இந்த 3 நரம்புகளை அறுக்கணும். இரத்த குழாய், மூச்சு குழாய், உணவு குழாய், இந்த 3ஐயும் அறுக்கணும். இப்படி அறுத்தால் அதை என்ன செய்யலாம், சாப்பிடலாம் என்று சொல்றாங்க. காட்டு பிராணிகளை வேட்டையாடலாம், மார்க்கம் அதை அனுமதிக்குது. காட்டு விலங்குகள் மான வேட்டையாடலாம், காட்டு கழுதையை வேட்டையாடலாம். காட்டில் உள்ள மிருகங்களில் எதெல்லாம் தன்னுடைய கோரை பல்லால கிழிக்குமோ அவைகள் ஹராம். கோரை பல்லுடையவை, அது கோரை பல்லால தான் கிழிச்சு மாமிசத்தை சாப்பிடும். அந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடிய விலங்குகள் நமக்கு ஹராம். அதை தவிர உள்ள காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாடலாம். நம்ம நாட்டு சட்டத்தில் வேட்டையாடுறது கூடாது. நான் ஷரியத்துடைய சட்டத்தை சொல்கிறேன். பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுறதை பெருமானார் தடுத்தாங்க. இறைச்சிக்காக வேட்டையாடலாமே தவிர பொழுதுபோக்குக்காண்டி வேட்டையாடக்கூடாது, அதுவும் தடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த வேட்டையாடுவது காட்டில் உள்ள பிராணிகளை நம்மளால் பிடிக்க முடியாது. ஒரு மானை பிடிச்சி நாம அறுக்க முடியாது. பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சி அறுக்கலாம், பிடிக்க முடியலையா, இப்போ அதுக்கு மாற்று தான் வேட்டையாடலாம். அப்படி வேட்டையாடுறதுங்கிறது 2 வகை இருக்குது. ஒன்று அம்பெய்து வேட்டையாடுவது, அல்லது பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களை கொண்டு வேட்டையாடுறது. இந்த அம்பெறிகிற போது பிஸ்மில்லா சொல்லி எறியணும். இந்த வேட்டைக்கு நாயை அனுப்புகிற போது பிஸ்மில்லா சொல்லி அனுப்பணும். இப்போ நாம் அம்பெறிஞ்சதில் அந்த பிராணி அங்கேயே செத்து போச்சு, அதை எடுத்து சாப்பிடலாம், அறுக்க தேவையில்லை. உயிர் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அறுக்கணும். நாய் பிடிச்சு கொண்டு வந்துச்சு, செத்து போச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உயிர் இருந்துச்சுன்னா அறுக்கணும். இதுதான் மார்க்க நமக்கு தந்திருக்கிறது. அப்போ மொத்தத்தில் என்ன, பிஸ்மில்லா சொல்லி இந்த 3 நரம்புகளையும் அறுக்கணும், அல்லது பிஸ்மில்லா சொல்லி வேட்டைக்கு அனுப்பணும். இந்த முறையில் அறுக்கப்பட்ட அந்த பிராணிகள் தான் நமக்கு ஹலால். இதை தவிர மற்றது ஹராம். இந்த இறைச்சி விஷயத்தில் இன்னைக்கு நம்மள்கிட்ட அறவே பேணுதலற்ற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ ட்ரெயினில் போகிறோம், சஃபர் போகிறோம், நீண்ட பயணம் போகிறோம். அதில் இறைச்சி உணவுகள் கொடுக்குறாங்க. அது யார் அறுத்தது, உயிரோடு அறுத்தாங்களா, இறந்ததுன்னா செத்தது நமக்கு ஹராம். பிஸ்மில்லா சொல்லி அறுத்ததா, முஸ்லீம்கள் அறுத்ததை தவிர வேற யார் அறுத்ததுமே அறவே நமக்கு கூடாது. அப்போ ட்ரெயினில் போகும்போது என்ன செய்கிறோம், பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம், சிக்கன் வாங்கி சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் என்ன பிரியாணி சாப்பிடாத ஆளுகளா என்ன, நம்ம இறைச்சியை கண்ணில் பார்க்காத ஆளுகளா என்ன, அங்கே கூட அந்த நான்வெஜ்ஜை தான் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதில் அறவே பேணுதல் என்னங்க கிடையாது. நிறைய சிக்கன் கடைகள் வந்துருச்சு. எல்லா நகரங்கள், சிறிய ஊர், பெரிய ஊர் எல்லாம் வந்துருச்சு. அதில் முஸ்லீம் அல்லாதவருடைய கடைகளும் இருக்குது, KFC இருக்குது. இதில் எல்லாம் என்ன முறையாக பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறாங்களா, அது நமக்கு உறுதியாக தெரியல. நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ நமக்கு தூய்மையான முறையில், சந்தேகம் இல்லாத முறையில் உணவுகள் கிடைக்கிற போது இந்த சந்தேகத்திற்குரிய உணவுகளை நாம் ஏன் நாடி போகணும்? எனவே அருமையானவர்களே, இறைச்சி விஷயத்தில் ரொம்ப 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 பேணுதலாக மார்க்க விரும்புது. அதில் ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட அதை நம்ம சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்கள், ஹதீஸில் வருது, ஒருத்தர் வேட்டையாடுறார், அம்பெறிகிறார். இப்போ அவர் ஒரு மானை குறி வச்சு எறிகிறாரு. இவருடைய அம்பு அந்த மானை தாக்கி அது செத்து போச்சு, எங்கேயோ விழுந்துருச்சு. இப்போ அந்த மான் எங்கே விழுந்துச்சுன்னு தேடி போகிறார். அப்படி தேடி போகும்போது அந்த மானுடைய உடம்புல பார்க்கணும், இவர் எய்த அம்பை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்போ இவருடைய அம்புனால தான் அது செத்து இருக்குது. இப்போ அந்த மான்கறியை சாப்பிடலாம். ஆனால் பக்கத்தில் போய் பார்க்குறாரு, இவருடைய அம்பு ஒரு பக்கம் தாக்கி இருக்குது, வேறு சில காயங்களும் இருக்குது. வேறு சில காயம்னா இந்த காயம் எப்படி வந்துச்சு? அப்போ எதன் மீதோ போய் அது மோதி செத்து இருக்குது, எதன் மீதோ போய் முட்டியும் செத்துருக்கலாம். அப்போ இப்படி 2 காரணம் வந்துருச்சு. நம்முடைய அம்பு போய் என்னங்க தாக்கியும் செத்துருக்கலாம், அல்லது எதிலாவது முட்டி அதனாலையும் செத்துருக்கலாம். சந்தேகம் வந்துருச்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போ அதை நீ சாப்பிடக்கூடாது. சந்தேகமான ஒரு காரணம் வந்துருச்சுன்னா சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஒருத்தர் வேட்டையாடினாரு, அவர் எதை குறி வச்சாரோ அது எங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரியல.
அப்படியே தேடி போறாரு, ஒரு குளத்துல குட்டையில விழுந்து கிடக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதை நீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீ வேட்டையாடிய அம்பை கொண்டு தான் செத்துச்சா அல்லது குளத்துல விழுந்து மூச்சு முட்டி செத்துச்சான்னு தெரியல. மூச்சு முட்டி செத்து போனா அது நமக்கு என்ன கிடையாது, ஹலால் இல்லை. இப்படி இறைச்சி விஷயத்துல ஹலாலாவும் இருக்கலாம், ஹராமாவும் இருக்கலாம். ரெண்டு காரணம் வந்து விட்டாலே அது நமக்கு தடுக்கப்பட்டதுன்னு சொன்னான். இப்படி இறைச்சி விஷயத்துல இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்குது, இதை நாம பேண்டதில்லை. அதே போலதான் விலங்குகள் அனுமதிக்கப்பட்ட ஆடு மாட்டில் கூட சில உறுப்புகள் நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ ரத்தம் நமக்கு ஹராம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆண் உறுப்பு பெண் உறுப்பு அது என்னங்க ஹராம். சிறுநீர் பை, பித்தப்பை, அதே போல விதைகள். சில ஊர்களில் கல்யாண விருந்தில் பார்த்தா விதையை போடுறாங்க, புரியுதா? விதையை என்னங்க போடுறாங்க. அது மக்ரூஹ் ஹராம் என்று அவங்களுக்கு தெரியறது இல்லை. அது மக்ரூஹ் தஹரீம். அது விதை என்னங்க சாப்பிடக்கூடாது. அதே போல தான் இறைச்சி, கோழி இறைச்சி வைக்கிறவங்க நிறைய தவறுகள் செய்கிறாங்க. அறுத்து கொஞ்ச நேரம் ஆகிறதுக்குள்ள நல்லா கொதிக்கிற நீரில் அப்படியே கொண்டு போய் போட்டுடுறாங்க. அது நல்ல சூடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ள கழிவுகள் நஜிசுகள் எதுவுமே வெளியே வரல. அப்படி வெளியே வராமல் அந்த கோழியை தூக்கி அந்த சுடு தண்ணியில் கொதிக்க போடுறாங்கன்னு சொன்னால் இதை சாப்பிட்றது மக்ரூஹ் ஆகி போயிடும். எனவே இறைச்சி விஷயத்தில் மார்க்கம் ரொம்ப ரொம்ப பேணுதல். மற்ற எந்த பொருள்களிலும் இல்லாத கட்டுப்பாடுகள் இறைச்சி விஷயத்தில் மார்க்கம் வைத்திருக்கிறது. நம்ம உள்ளே போகிற இறைச்சி அது தூய்மையாக இருந்தால் தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தூய்மையாக இருக்கும். அது ஹராமாக போயிடுச்சுன்னா கெட்ட எண்ணங்கள், வானக்கேடான விஷயங்கள் இந்த சமூகத்தில் அதை கொண்டு தான் பரவும். இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய விஷயத்தில் உச்சக்கட்ட பேணுதலை அல்லாஹ் நமக்கு தந்து மாமிசங்களை சாப்பிட்ற விஷயத்தில் உறுதியான ஹலாலை தவிர சந்தேகத்திற்கிடமான எல்லா விஷயத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.